சோ இப்போ வந்து இந்த சென்டர் பிளீட்ஸ் இது இருக்குல்ல, இது வந்து டேபிள்ல ஃபர்ஸ்ட் வைக்கிறேன். ஓகேங்களா? அதே மாதிரி ஃப்ளஃபி பிளீட்ஸ் போன மாதிரி தான் இந்த சின்ன போர்ஷனை முன்னாடி தூக்கி போட்டுடுறேன். ஓகேங்களா? சோ இது வந்து ஃப்ளஃபி பிளீட்ஸ் இல்லாம நார்மலா இருந்துச்சுன்னா வீடியோ எடுத்துக்கோங்க. இதுவே ஃப்ளஃபி பிளீட்ஸ் இல்லாம நார்மலா நீங்க பண்றீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல அப்படியே பின்னாவோட இருக்கும். நம்ம அப்படியே ஈஸியா வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் பின் பண்ணதெல்லாம் சேர்த்து இப்படி வைக்கிறேன். ஓகேங்களா? அது வந்து டேபிளோட மிடில் இருக்க மாதிரி வச்சிடுறேன். ஓகேங்களா? பின் பண்ணதை வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போறேன்னா, இப்போ சம்டைம்ஸ் இங்க மூவ் ஆகுது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க இதுக்குமே இந்த இடத்துல ஒரு பின் போட்டுக்கலாம். பின் மறைக்கிறீங்களா? இல்ல பரவாயில்ல, இதுல இருந்து ஒன்று கழட்டிக்கிறேன். நீங்க அப்ப போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு பின் பண்ணிட்டேன். மூவ் ஆகாது. ஸோ இந்த முன்னாடி இருக்கிறது வந்து ஃபோல்ட் பண்ணலாம். ஃபோல்ட் பண்ணும்போது இந்த இதுக்குள்ள இருக்க மாதிரி வைக்கணும். ஓகேங்களா? ஃபோல்ட் பண்ணும்போது இந்த நடுவுல இருக்க சென்டர் பீஸ்லாம் வந்து இதுக்கு மிடில் இருக்க மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபோல்டிங் வந்து நீங்க பெருசா பண்ணீங்கன்னா பெருசா வரும் பாக்ஸ் ஃபோல்டிங். இது சின்னதா பண்ணீங்கன்னா இந்த சைஸ்லயே இருக்கும். இப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியா சூப்பரா ஃபினிஷ் வரதுக்கு நான் சொல்றேன். எப்பவுமே இந்த ரைட் சைடுல இருக்குல்ல, இங்க இருந்து ஒரு 8 இன்ச் இல்ல ஒரு 10 இன்ச் அந்த இடத்துல இது எண்ட் ஆகிற மாதிரி வச்சிடணும். நீங்க இதை தூக்கி நான் மிடில் வைக்கல, ஜஸ்ட் பாருங்க கேப் கொஞ்சம் தான் இருக்கு. கரெக்டுங்களா? ஸோ வைக்கும் போது இது வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்க மாதிரி வைக்கணும். ஓகேங்களா? ஸ்ட்ரெயிட்டா வச்சுட்டு கரெக்டா இருக்கா? இப்போ என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல ரைட் லைன் வச்சுட்டு இதை அப்படியே கொண்டு போய் ஃப்ரண்ட்ல விடணும். இழுத்துட்டு போயிட்டு ஃப்ரண்ட்ல. ஓகேங்களா? இப்படி விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு கிளிப் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சோ இப்போ இந்த ரிமைனிங் இருக்குல்ல, இதை தூக்கி இதுக்குள்ள நம்ம போட போறோம். இதை ஜஸ்ட் இந்த பின்ன ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் போட்டுட்டு இந்த மாதிரி குட்டியா வந்துச்சுன்னா அதை இதுக்குள்ள மடிச்சு வச்சுருங்க. சரிங்களா? இப்ப என்ன பண்ணணும்னா இந்த ஃபோல்டிங் இருக்குல்ல, எப்பவுமே இதை வந்து ஃபர்ஸ்ட் இப்படி பண்ணிடுங்க. ஓகேங்களா? இது வந்து பிரஸ்ட் ப்ளீட்ஸ்க்கு தான். ஆனா ஃப்ளஃபி ப்ளீட்ஸ்க்கு பண்ணீங்கன்னா இதுல அமுக்கிடும். ஸோ இது வந்து பிரஸ்ட் ப்ளீட்ஸ் இருந்தால் இதை இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுங்கன்னா இதை வந்து டபுள் ஃபோல்ட். ஓகே? இப்போ ஈஸியா உங்களுக்கு ரெண்டு சைடும் கார்னர் வந்துடும். இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இஷ்யூவே வராது. ரொம்ப நீட்டா வரும். சரிங்களா? உங்களுக்கு என்னன்னா இந்த இடத்துல சின்னதா ஓபன் பண்ணணும். சின்னதா இருக்கும்போது இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிருக்கீங்க. இங்க வந்து இவ்வளவு பெருசா இருக்குல்ல, அதை வந்து நம்ம ஃபுல்லா சிங்கிளா ஃபோல்ட் பண்ண முடியாது. சோ இது எப்பவுமே இந்த இடத்துல இப்படி வர மாதிரி பண்ணாதீங்க. என் வீடியோல நான் அப்படி போட்டிருப்பேன். ஆனா அதுக்கப்புறம் நானும் அப்டேட் பண்ணதுல இதுதான் பெட்டர். சோ இதை தூக்கி இந்த இதுல வச்சுட்டு இப்படி பண்ணிட்டீங்களா? அதுக்கப்புறம் இந்த கிளிப்பை ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் போடணும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு நீட்டா வந்துருக்கும். ஓகே, எடுத்துட்டு இதை வந்து பாக்கெட் மாதிரி கூட போட்டுக்கலாம். இது எப்படி இதுக்குள்ள இன்செர்ட். சரிங்களா? நீங்க இப்படி போட்டாலும் நல்லா பேக்டா இருக்கும். ஸோ இப்படிதான் நீங்க பண்ணணும். ஆனா அந்த வீடியோல நான் தெரியவே மாட்டேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இப்பதான் இப்படி வந்தேன். ஓகேங்களா? இப்ப இப்படி பண்ணா உங்களுக்கு நீட்டா ப்ரொஃபஷனலா இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நீங்க பேக்கிங் கவர் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். பேக்கிங் கவர் மேல கவர் போடுறேன். சோ நீங்க பிராக்டிஸ் பண்றீங்களா இல்ல எப்படி நீங்க சொல்லுங்க. இல்ல வீட்ல போய் பண்றீங்களா? நீங்க சொல்லுங்க. பண்ணாலும் ஓகே தான். பண்றீங்களா?
அவங்க வந்து ஸ்ரீலங்கால இருக்காங்க. இது மட்டும் பாருங்க, பார்த்துட்டு பேசுங்க. ஸோ இது இருக்கு இல்லைங்களா, இது வந்து இப்படி பண்ணிடாதீங்க. இந்த கவர் வந்தீங்கன்னா அட்ஜஸ்ட் எந்த பிளேஸ்ல பண்ணாலும் நம்ம அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி இந்த கவர் எல்லா கடையிலுமே கிடைக்கும். இது நான் ஆன்லைன்ல தான் வாங்கினேன், ஆனா நீங்க நார்மல் லோக்கல் ஷாப்பே கிடைக்கும். ஓகே முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ இது உங்களுக்கு ஈஸியா